நமசிவாய. ஆனால் நாளடைவில் ராயர் குடும்பத்தினர் செய்து வந்த உதவி குறைய ஆரம்பித்தது. கடைசியில் அது நின்றே போய்விட்டது. தற்போது மடம்தான் கோயிலை நிர்வகித்து வருகிறது. பவழக்குன்று மடத்தில் இருக்கும் முருகானந்த சுவாமிகளையும் சந்தித்து பேசினேன். 90க்கு மேல் வயதான அவர் போலூரில் விட்டோபா சுவாமிகளை தாம் தரிசித்த நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்தார். அந்த மகான் எப்படி உட்காருவார் என்று அவர் உட்கார்ந்து காட்டினார். ஸ்ரீ அழகானந்த ஞானதேசிகர் அவர்கள் 1884 வருடம் சுபானு வருஷம் கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் விதேக முக்தி அடைந்தார் என்று அவரது சமாதி நிலையத்தில் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் எப்போது திருவண்ணாமலைக்கு வந்தார் என்பதோ எத்தனை வயது வரை வாழ்ந்தார் என்பதோ சரியாக தெரியவில்லை. பின்னர் குன்றின் மீதுள்ள ஆலயத்தை தரிசிக்கச் சென்றோம். அது மிகவும் புராதனமான கோயில். தமிழ்நாட்டில் கவனிப்பாரற்று இருக்கும் பல கோயில்களில் இதுவும் ஒன்று. அங்கு சுவாமி பவளகிரீஸ்வரராக எழுந்தருளி இருக்கிறார். அம்பாளின் திருநாமம் முக்தாம்பிகை. ஆனால் அங்கு உற்சவமூர்த்தி சுப்பிரமணியர் தான். வள்ளி தெய்வயானையுடன் ஆறுமுகர் சன்னதியும் இருக்கிறது. அந்த கோயிலிலிருந்து பார்த்தால் அருணாச்சலமும் அண்ணாமலையார் ஆலயமும் இயற்கை அன்னையின் எழில் நடனமும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகின்றன. அம்பாள் சன்னதிக்கு அருகில் ஒரு குகை ஒன்று இருக்கிறது. ஒருவர் உட்கார்வதற்கு கூட அதில் இடம் இருக்காது. இங்கேயும் ஸ்ரீ ரமணர் தவம் இருந்ததாக சொல்கிறார்கள் என்று குருக்கள் கூறினார். அருணாச்சலத்தை சுற்றி கிரிவலம் வந்தாகிவிட்டது. ஈசான்ய மடம், பவழக்குன்று மடம், துர்க்கையம்மன் கோயில், பவளகிரீஸ்வரர் ஆலயம் முதலியவற்றை பார்த்தாகிவிட்டது. அடுத்து காண வேண்டியது குகை நமச்சிவாயர் கோயில். அது மலையின் மீது இருக்கிறது. பேய்கோபுர வீதியில் நின்று பார்த்தால் மலை மீது ஒரு சிறு கோபுரம் தெரியும். அதுதான் குகை நமச்சிவாயரின் ஆலயம். அதற்கு வடப்புறத்தில் சில ஆசிரமங்கள் இருக்கின்றன. மலை மீது ஏறி செல்லும் போது நீராடிவிட்டு வந்து கொண்டிருந்த ஒரு சாதுவை சந்தித்தோம். தாங்கள் மலையில்தான் வாசம் செய்கிறீர்களா என்று கேட்டேன் நான். ஆமாம், நான் ஆலமர கீழ்குகையில் இருக்கிறேன். என் பெயர் மொட்டையப்பசாமி. 6 வருஷமா அங்கதான் இருக்கேன் என்று கூறிவிட்டு அவர் வேகமாக போய்விட்டார். ஆலமர கீழ்குகையை போய் பார்த்தோம். அது மழைக்காலத்திலும் குளிர்காலத்திலும் ரொம்ப அடக்கமாய் இருக்கும். பாவம், கோடையில் அதில் எப்படித்தான் வாசம் செய்கிறார்களோ. அடுத்திருந்த ஆலமர மேல்குகைக்கு நாங்கள் சென்றபோது அங்கு ஒருவரும் இல்லை. கதவு பூட்டப்பட்டிருந்தது. அங்கிருந்து வடக்கே நடந்து சென்றோம். மலபாரைச் சேர்ந்த ஒரு சாது தோட்டத்தில் பூ பறித்துக் கொண்டிருந்தார். அவர் எங்களை அன்புடன் வரவேற்று அங்கு காண வேண்டிய இடங்களை விவரித்தார். அம்மலையில் மொத்தம் 5 தீர்த்தங்கள் இருப்பதாக கூறினார். அதோ குகை நமச்சிவாயர் கோயிலுக்கு மேலே தெரிகிறதே, அதுதான் பாத தீர்த்தம். சங்கு தீர்த்தம் வற்றி போய்விட்டது. அதோ அங்கே வெள்ளை சுவர் தெரிகிறதே, அதுதான் முளைப்பால் தீர்த்தம். அந்த கோடியில் இருப்பது அருப்பால் தீர்த்தம். மலை மேலே 7 சுனை இருக்கிறது என்றார் அந்த சாது. அது என்ன கட்டடம் என்று கேட்டேன் நான். அது தண்டபாணி கோயில். இங்கிருந்து ஒரு ஆந்திர சாமியார் 60 வருஷத்துக்கு முன்னே அந்த கோயிலை கட்டினார். அவர் இப்போது இல்லை, அடங்கிவிட்டார் என்றார் சாது. ஆசிரமம் மாதிரி இருக்கும் அந்த கோயிலில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கும் முருகன் பெயருக்கேற்ற எழிலுடன் காட்சி தருகிறார். அதற்கு அடுத்து இருப்பது கிளி குகை. அதற்கு வலப்புறத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அது குகை நமச்சிவாயர் பூஜை செய்த லிங்கம் என்று அங்கிருந்த ஒரு சாமியார் கூறினார். அந்த லிங்கத்தை ஒட்டினார் போல் இருப்பது மாமர குகை. அங்கு ஸ்ரீ ரமண மகரிஷி சில காலம் தவம் இருந்திருக்கிறார். மாமர குகைக்கு அடுத்து இருப்பது அடிமுடி கோயில். அயனும் மாலும் எத்தனை தேடியும் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாரின் உருவச் சிலை அங்கு காணப்படுகிறது. அடுத்தபடி நாங்கள் சடைச்சாமி ஆசிரமத்திற்கு சென்றோம். அவருடைய இயற்பெயர் பத்மநாப சுவாமி. அவர் கொச்சியிலிருந்து தமது 20வது வயதில் அங்கு வந்தவர். ஸ்ரீ ரமணருக்கு முன்பே அருணாச்சலத்தை நாடி வந்துவிட்டவர். அவர் 1927 இயற்கை எய்திவிட்டார். சடைச்சாமி ஆசிரமத்திற்கு அடுத்து இருப்பது தவயோகி வடலூர் ராதாபாய் அம்மையாரின் ஆசிரமம். அண்மையில் தமது 63வது வயதில் அந்த அம்மையார் சமாதி அடைந்தார் என்று கேள்விப்பட்டோம். அவருக்கு தொண்டு புரிந்து வந்த 2 பெண்மணிகள் அங்கே இருந்தனர். கடலூரைச் சேர்ந்த ஸ்ரீ வேலாயுதத்தின் மகளான திருமதி ராதாபாய்
சிறு வயது முதலே ராமலிங்க அடிகளாரின் அருட்பாலில் மனத்தை பறிகொடுத்து வந்தார். உலக வாழ்க்கையில் அவருக்கு சிறிதும் இச்சை ஏற்படவில்லை. அறநெறியும் அருட்தொண்டும் அவரை அழைக்கவே அருணாச்சலத்தை அடைந்தார். அருட்பெரும் ஜோதி அவருக்கு அடைக்கலம் தந்தது. 12 ஆண்டு காலம் மலையின் மீதுள்ள ஒரு குகையில் தன்னந்தனியாக பொறிமாவே அகங்காரமாக தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் ராதாபாய் அம்மையார். ஐயனின் தியானமும் அருட்பாவின் பாராயணமும் துணையாய் 20 ஆண்டு காலம் அங்கு வாழ்ந்து ஒளியுடன் ஒன்றிவிட்டார் அந்த மாதரசி. திரு அருட்பிரகாச வள்ளலார் காட்டிய சமரச சன்மார்க்கத்தை நாடெங்கும் ஓங்கச் செய்யும் புனிதத் தொண்டையே தம் வாழ்க்கையின் ஒரே லட்சியமாக கொண்டிருந்த அம்மையார் ஆண்டுதோறும் தைப்பூசத்தன்று பல பிரசுரங்களை அச்சிட்டு அண்டர்களுக்கு வழங்கி தெய்வப் பணியாற்றி வந்திருக்கிறார். ஸ்ரீ ராமலிங்க அடிகளாரை பற்றி தாலாட்டு ஒன்றும் இயற்றியுள்ளார். கடைசியாக இருப்பது அருட்பால் குகை. அது அருட்பால் தீர்த்தத்திற்கு மேலே இருக்கிறது. அங்கு யோகினி லக்ஷ்மி தேவி அம்மையாரை கண்டோம். கேரளத்திலுள்ள அவர் வர்க்கலையைச் சேர்ந்த சிவானந்த பரமஹம்சரின் சிஷ்யை. அங்கிருந்து முலைப்பால் தீர்த்தம் என்ற குளத்துக்கு சென்றோம். அந்த குளம் அசுத்தமாகாமல் இருக்கும் பொருட்டு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தனியாக கட்டப்பட்ட ஒரு மேடையில் நின்று கொண்டு குளத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து குளிக்கிறார்கள். அங்கிருக்கும் ஒரு சுனை நீரையே அப்பகுதி மக்கள் குடிநீராக பயன்படுத்துகின்றனர். அங்கிருந்த விருப்பாட்ச தேவர் குகைக்கு சென்றோம். குகை நமச்சிவாயரின் சீடர்களில் ஒருவரான விருப்பாட்ச தேவர் அந்த குகையில் தவமிருந்து யோக சித்திகள் பெற்றவர். அவர் திருமேனி அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மீது விபூதி லிங்கம் இருக்கிறது. விருப்பாட்சதேவர் குகையிலும் ஸ்ரீ ரமண மகரிஷி சில வருடங்கள் தங்கியிருக்கிறார். விருப்பாட்சதேவர் குகையிலிருந்து மலை மீது ஏறி சென்றோம். மா, பலா, தென்னை மரங்களும் மலர் செடிகளும் அடர்ந்த அழகிய சோலை ஒன்று எங்களை வா வா என்று அழைத்தது. கடும் வெயிலில் முதுகு தோல் உரிய நடந்து சென்ற எங்கள் உடலை ஸ்கந்தாசிரமத்தின் பசுமை தென்றலாக குளிர்வித்தது. உலக வாழ்க்கையில் உழன்று துன்பம் என்ற வெப்பத்தில் தவிக்கும் உள்ளத்திற்கு ரமணர் என்ற பசுஞ்சோலை எத்தனை இதமாக இருக்கிறது. அக்னிமலையான அருணாச்சலத்தில் அத்தனை குளுமை நிறைந்த ஒரு சோலையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. 6 ஆண்டுகளுக்கு மேல் அன்பு தெய்வம் அருந்தவம் புரிந்த தபோவனம் அல்லவா அது. அண்டி வந்தவர்களுக்கெல்லாம் அருள் மகன் மௌனோபதேசம் செய்து ஆட்கொண்ட நேரத்தில் அன்பு தாய் அவருக்கு அறுசுவை உண்டி அளித்து உளம் மகிழ்ந்த இடமல்லவா ஸ்கந்தாசிரமம். பிள்ளை பாசத்தை மறக்க முடியாமல் துறவு தேடி வந்த அன்னையை துறவு நிலைக்கு மாற்றி இறுதி காலத்தில் காலதேவன் வந்து பிடிவாதமாக நின்ற நேரத்தில் உள்ளத்தில் பொங்கி வந்த துயரத்தை ஞானத்தீயில் பொசுக்கி கடமை மறவாத தனையனாக பெற்றவளுக்கு பெருவாழ்வு அளித்த பெருந்தகை நடமாடிய ஆசிரமத்தின் சூழ்நிலையில் ஆனந்தமும் சாந்தியும் குடிகொண்டிருப்பதில் வியப்பென்ன. மலையடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ரமணாசிரமத்திலிருந்து அவ்வப்போது பக்தர்கள் ரமணாசிரமத்துக்கு வந்து மௌனமாக அமர்ந்துவிட்டு போகிறார்கள். நாங்கள் சென்றிருந்த போது வெளிநாட்டு ரமண பக்தர் ஒருவர் வந்திருந்தார். அவர் வேட்டி மட்டும்தான் உடுத்தியிருந்தார். திறந்த மார்புடன் இருந்த அவர் கீழே உள்ள ஒரு பாறையில் அமர்ந்து அண்ணாமலையார் ஆலய கோபுரங்களின் தெய்வீக எழிலை பருகிக் கொண்டிருந்தார். உள்ளத்தில் பொங்கி வந்த ஆனந்தத்தை அவர் முகத்தில் காண முடிந்தது. எங்கோ பிறந்து எத்தனையோ படித்து செல்வம் குழிக்கும் வாழ்க்கையில் புரண்டாலும் ஆன்மீக ஒளி பெற்று சாந்தியின் நிழலில் நிம்மதி பெறுவதற்கு பாரதத்திற்குத்தானே இவர்கள் வரவேண்டியிருக்கிறது. அருகில் இருக்கும் சுனையிலிருந்து பெருகும் நீர் ஒரு குழாய் வழியாக கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அதில் குளிப்பதற்காக 4-5 பேர் வந்திருந்தனர். அவர்களெல்லாம் உள்ளூர் வாசிகள். ஸ்ரீ ரமண மகரிஷி அமர்ந்திருந்ததற்கு அடையாளமாக ஸ்கந்தாசிரமத்தில் ஒரு படம் வைத்து விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தையும் அன்னை அழகம்மை தங்கியிருந்த அறையையும் காணும்போது உள்ளம் இனம் புரியாத அமைதியில் மூழ்குகிறது. சிவபெருமானின் முடியிலிருந்து புனித கங்கையாக இறங்கி வரும் அருவியின் ஒலியில் பிரணவ மந்திரத்தின் ஓங்காரநாதம் கேட்கிறது. அங்கிருந்து பார்த்தால் அண்ணாமலையாரின் ஆலயம் கொலு பொம்மையாக தெரிகிறது. உச்சிக்கால பூஜையை அறிவிக்கும் மங்கள மணியோசை அருணாச்சலா அருணாச்சலா என்று நம் செவிகளில் தேனாய் ஒலிக்கிறது. அந்த ஒலி மெலிந்து குறைந்து மறைந்து ஒளி வடிவாய் மாறி அண்டமெல்லாம் நிறைந்து நம்முன்னே நிற்கிறது. நாம் அதில் கலந்து அறிவாகி விடுகிறோம்.